இங்க ஹீரோவும் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் எங்க அம்மாட்ட வந்து நம்ம மேரேஜை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்றான். இவனும் ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணிட்டு அவங்க அக்காவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் ஹீரோயினோட அம்மாவை பார்த்தா இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. என்ன இருக்குன்னா, சின்ன வயசுல ஹீரோ வந்து சீனியர் அக்காவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த சீனியர் அக்காவை ஹீரோயினோட அம்மா தான். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டென்ஷனோட பக்கத்துல போய் உட்காரும் போது அவங்க அம்மாவும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது எங்க அக்காவுக்கு வளகாப்பு, குடும்பத்தோட வந்துருங்க அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாத்தி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். சொன்ன மாதிரியே அவங்களும் வளகாப்புக்கு வராங்க. அப்புறம் இந்த வாய்ப்பை விட்ட வேற வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வளகாப்பு முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையை போய் சொல்லிடுவான். ஆனா 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கு, என்னால ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பொண்ணு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் எப்படியோ கெஞ்சி சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சிடறான். திரும்ப ஜாலியா போயிட்டு இருக்கும்போது மேரேஜ் வரைக்கும் போயிடுது. அப்புறம் ஹீரோவோட அம்மா மூலமா அவங்களுக்கு எப்படியோ இவங்க தான் அந்த சின்ன வயசு லவர் அப்படின்றது தெரிஞ்சிருது. என்ன லவ் பண்ணிட்டு என் பொண்ணே கரெக்ட் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. திரும்பவும் போய் கெஞ்சி கூத்தாடி ஒத்துக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஒத்துக்கிட்ட சந்தோஷத்தினால ஹீரோவை பக்கம் வருவாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் தான், உங்க அம்மாவோட குவாலிட்டிஸ்லாம் உனக்கு இருக்கு, அதனாலதான் ஹீரோக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த குவாலிட்டிஸ் தானே பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோயின் வந்து போயிடுவா. அடங்கப்பா, திரும்ப ஹீரோ போய் எப்படியோ சமாதானப்படுத்தி அவங்க அம்மாவை ஒத்துக்க வச்சு கடைசியில கல்யாணம் பண்ணிடுவான். இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க.